மேல கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துதான் ஆகும். அதுக்கப்புறம் நீ கீழே போட்டாலும் சரி, யாருக்கு தான் சரி ஆகிலும் நான் எங்க கடமையை நாங்க முடிச்சிருவோம். இதுதான் பரலோகம் உன்னை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு செய்ய வேண்டிய நன்மையெல்லாம் நாங்க செஞ்சு முடிச்சிருவோம், அதுக்காகவே ரொம்ப ஆயத்தமா இருக்கிறோம் என்று தேவாதி தேவனும் குமாரனாய் கிறிஸ்துவும் பரிசுத்த தூதர்களும் ஆவியானவர் ஆமென் என்று சொல்லி உன்னை குறித்து இப்பொழுது ஆயத்தமா காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நாமத்தை மயப்படுத்துவோம். அவர் செஞ்சுதான் ஆகணும். ஆமென். அதுக்காக பரலோகம் ஆயத்தமா இருக்கு, தூதர்களும் ஆயத்தமா இருக்கு. என் பிள்ளைக்கு இவ்வளவு காரியம் செய்ய வேண்டியது, இவ்வளவு காரியம் எழுத வேண்டிய பூமியில. அல்லேலூயா. நன்மை எல்லாம் சொல்லுங்க, நன்மை எல்லாம் செய்வாரையா. அல்லேலூயா. எல்லாம் செய்வார். ஏன்னா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த நன்மை நிமித்தம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த நன்மை நிமித்தம் என்னை சுத்தி இந்த பல்ல கடிச்சிட்டு இருக்கிறான் பாரு, அவன் நடுங்குவான். அல்லேலூயா. அவனும் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பெரிய காரியத்துக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கார். ஆமென். ஆண்டவரா கொடுக்கிற நன்மைகள். ஆமென். பரலோக தேவன் உனக்காக வாசலை திறக்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் எந்த விதத்திலையும் சோர்ந்து போய் குழப்பத்தோடு நடுக்கத்தோடு ஒரு தீயக்கு அப்படி என்ன சொல்லுது, அப்படி குழப்பத்தோடு இருக்க தேவையில்லை. செய்து முடித்தவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. சிலுவைக்கு நன்றி செலுத்துவோம், அவருடைய ரத்தத்துக்கு நன்றி செலுத்துவோம், அவருடைய உடன்படிக்கை நினைச்சு சோத்திரம் பண்ணுவோம். உங்களுடைய உடன்படிக்கை தலைமையில் இருக்கிறபடியா நான் நினைக்கிறனோ நினைக்கலையோ, நான் அறிக்கை பண்றனோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஆசீர்வாதம் வந்து ஒட்டி கொள்ளும் என் மேல. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த அதுதான் சொல்றாரு இந்த 14 வசனம். இப்ப வாங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தை என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உங்களை குறித்து வார்த்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, உங்களை குறித்து தேவன் நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒரு இடத்துல யோசுவால வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றாகிலும் என்ன வரும் இல்லையா, தரையில சொல்லு, தரையில விழுகாது. கர்த்தர் உன்னை குறித்து சொன்ன ஒரு வார்த்தையாக சொல்லு, ஒரு வார்த்தை கூட, ஒத்த வார்த்தை, நம்ம ஸ்லாங்ல வந்துடும், ஒத்த வார்த்தை கூட என்ன பண்ணாது, கீழே விழுகாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் தான் சொல்றாரு, என் பிள்ளை குறித்து நான் சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம்